ஹாய் ஜாப் சிக்கர்ஸ், வெல்கம் டு ரம்யா எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சேனல். டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் 4 எக்ஸாமுக்காக. இது வந்து ஜனவரி 30, 2024 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க தான் வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ண முடியும்னு அதை பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 5 years வேலிடிட்டி. இணைய வழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு கடைசி நாள். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். February 28 வரையும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து March 4 March 6 வரை 3 நாள். தேர்வு நாள் எப்போனா June 9 காலையிலேருந்து மதியம் வரையும் 9:30 to 12:30 மணி. இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் www.tnpsc.gov.in ஆர் www.tnpscexams.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் வனக்காப்பாளர் அப்படின்னு ஒரு இது ஃபாரஸ்ட் கார்டன் தனியாக இருக்கும். மேலே குறிப்பிடப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமில்லாத இதர பதவிகளுக்கு, அதாவது வனக்காப்பாளர் சைடே வேணாம், ஃபாரஸ்ட் கார்டு சைடே வேணாம், ஃபாரஸ்ட் வாட்சர் வேணாம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் எதுனாலும் ஓகே, ஃபாரஸ்ட் சைடுனாலும் ஓகே, ஆஃபீஸ் சைடு எல்லானாலும் ஓகேனா அனைத்து பதவிகளுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது இந்த எக்ஸாமுக்கு, லாக் டேபிள் அது இதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. புக்ஸு இது மாதிரி எதுவும் குறிப்பீடு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன பதவி, எவ்வளோ போஸ்டிங்கு, சேல்ரி எவ்வளோ, அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த பதவி குறியீடு பார்த்துக்கோங்க, கேட்டாங்கன்னா அது அப்ளை பண்ணுறதுக்கு. விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிட எண்ணிக்கை வந்து 108 இருக்குது. அவங்களோட சேலரி வந்து 19,500 71,900 வரையும். பதவி குறியீடு 2025. இது மாதிரி இளநிலை உதவியாளர் இருக்குது. நெக்ஸ்ட்டு தட்டச்சருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டைப்ரைட்டர் அதில் சுருக்கெழுத்து தட்டச்சர்னு இருக்குது. வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர், பால் அளவையாளர், ஆய்வக உதவியாளர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், கூட்டுறவு சங்கங்கள், இளநிலை உதவியாளர், இது மாதிரி நிறையா இருக்குது. அந்த கோடுனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடம் வந்து 6,244. விளையாட்டு வீரர்களுக்காக இடஒதுக்கீடும் இருக்கும். இதில் வந்து தமிழ் வந்து மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். பொது அறிவு 75 கொஷின்ஸு, திறனறிவு ஆப்டிடியூட் வந்து 25 கொஷின்ஸு, டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸு. குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் இந்த 300க்கு 90 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ஏஜ் லிமிட்டு கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், இது எல்லாமே தட்டச்சர் இது வரையும், இந்த 7வது பாயிண்ட் வரையும் 42 வயது வரையும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர், ஆதரவற்ற விதவை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாதோர், இஸ்லாமியர் 42 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து தட்டச்சரில் ஒரு சில இதில் வந்து 34 வந்து இந்த பிசி எம்பிசி இதுக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னா 59 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அது எந்தெந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொடுக்கலன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்து அவங்க வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. வனக்காவலர் அப்ளை பண்ணுறீங்கன்னா 37 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. கல்வி தகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன படிச்சிருக்கணும் அந்த மாதிரி. குறைந்தபட்ச பொதுக்கல்வினா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மாதிரி ஒன்றுக்கும் கொடுத்துருக்குறாங்க, என்ன படிச்சிருக்கணும். தட்டச்சர்னால் கண்டிப்பாக
தமிழ் இங்கிலீஷில் முதுநிலை இருக்கணும், இல்லை தமிழில் முதுநிலை இங்கிலீஷில் இளநிலை, அந்த மாதிரிலாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தட்டச்சர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா போயிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு. ஆய்வக உதவியாளருக்கு என்ன படிச்சிருக்கணும்னா ஹையர் செகண்டரி இயற்பியல் வேதியியல், ஒன்று பாட்னி ஆர் ஜுவாலஜி, இதில் ரெண்டில் ஒரு இது கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ் இருக்கணும், கெமிஸ்ட்ரி இருக்கணும். பாட்னி ஆர் ஜுவாலஜி அண்டு ஜுவாலஜி போட்டிருக்காங்க. ஸோ பயாலஜி இது படித்தவங்க தான் ஆய்வக உதவியாளருக்கு அப்ளை பண்ண முடியும். பால் அளவையாளருக்கு வந்து கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். வரித்தண்டலர் +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது 10th + ITI முடிச்சிருக்கலாம்.